நாளைக்கு மறுமையிலே புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ், மறுமை நாள் எதற்கு என்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் என்ற அவர்களுடைய அந்தஸ்தை இந்த சமுதாயத்திற்கு உணர்த்துவதற்கு தான் கியாமத் நாள். அல்லாஹ்க்கு இந்த தேவையெல்லாம் கிடையாது. அவன் நேரத்திற்கு அப்பாற்பட்டவன், காலத்திற்கு அப்பாற்பட்டவன். அவன் நினைத்தால் குன் ஃபயகுன், அவன் நினைத்தால் உடனே நடந்துவிடும். அப்போ இவ்வளோ கியாமத்துல எல்லாம் எதுக்குன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் என்று காட்டுவதற்காகத்தான். கியாமத்துல புகாரியில வரக்கூடிய ரிவாயத், ஷஃபாஅத் சம்பந்தப்பட்டு வரக்கூடிய விஷயம், நாளைக்கு கியாமத்து நாள்ல எல்லா உம்மத்தினர்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட போவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட போய் எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பரிந்து பேசுங்கள், ஷஃபாஅத் செய்யுங்கள், கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணுங்கன்னுவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், என்னால் முடியாது, நான் அந்த பழத்தை சாப்பிட்டு விட்டேன், அல்லாஹ் என்ன கேட்பானோ என்ற பயத்தில் இருக்கிறேன். நீங்கள் போய் என்ன செய்யுங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட போங்கன்னு அனுப்பிடுவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட போனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, என்ன விட்டுருங்க, நானே ஒரு பொய் ஒன்று சொன்னேன், பொய் என்றால் அது உண்மையான பொய் அல்ல, அது நான் பயந்து கொண்டு இருக்கிறேன், அல்லாஹ் என்ன செய்வான் என்று. நீங்கள் நேராக மூசா அலைஹிஸ்ஸலாத்திடத்திலே போங்கன்றுவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட போனா மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, நான் ஒருத்தர் ஒரே குத்து நான் மௌத்தாயிட்டான், நானே அல்லாஹ் என்ன சொல்வானே நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். நீங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட போங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட போவாங்க மக்கள், ஒட்டுமொத்த உம்மத்தினர்களும் போவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, என்ன ஒரு கூட்டம் வணங்கிக்கிட்டு இருக்குது, அல்லாஹ் அதை பத்தி என்ன கேட்பான், நான் பயத்தில் இருக்கிறேன், நீங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே செல்லுங்கள் என்று சொல்லுவாங்க. நம்ம எல்லாம் போவோம். நம்ம எல்லாம் எங்க போவோம்? கியாமத்துல யாரை நாடி போவோம்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நாடி போவோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இங்க வாங்க, நான் உங்களுக்காக ரிக்வெஸ்ட் பண்றேன், நான் உங்களுக்காக ஷஃபாஅத் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே போய் சஜிதாவிலே விழுந்து அழுகுவார். ரிவாயத்தில் எப்படி வருது? சஜிதாவிலே விழுந்து அழுகுவார்கள். உடனே அல்லாஹ் சொல்வானாம், இர்ஃபா ரஅஸக யா முஹம்மத், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் தலையை உயர்த்துங்க, கொஞ்சம் தலையை உயர்த்துங்கள், நீங்கள் கேளுங்கள் கொடுக்கப்படும், நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள் உங்கள் பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக ஷஃபாஅத் செய்வார்கள். அல்லாஹ் யாருடைய உள்ளத்தில் எல்லாம் கடுகளவு ஈமான் இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் சொர்க்கத்திற்கு நான் அழைத்து செல்கிறேன் என்று அல்லாஹ் அனுமதி கொடுப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து செல்வார்கள். பார்த்தா கடுகளவு ஈமான் உள்ளவங்களாம் போயிடுவாங்க. இன்னொரு பெரிய கூட்டம் அங்க இருக்கும். மீண்டும் அல்லாஹ்விடத்திலே வந்து கதறுவார்கள், யா அல்லாஹ், அழுகுவார்கள். அல்லாஹ் சொல்வான், நபியே உங்கள் முகத்தை கொஞ்சம் உயர்த்துங்கள், கொஞ்சம் முகத்தை உயர்த்துங்கள், அழுகாதீர்கள், என்ன வேண்டும் என்றாலும் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், சல் துஅதா என்று சொல்லப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகு மீண்டும்